Hi ma, வணக்கம். This is Maka. Exercise 8.2 ல 16th sum சாமி. M of I cap plus J cap plus K cap ஓரலகு வெக்டர் ஆயின் M இன் மதிப்பை காண்க. M இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ M க்கு 2 வேல்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். அது எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ கொடுக்கப்பட்ட இந்த வெக்டர் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே சாமி. அப்போ மாடுன்னு சொன்னால் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப். அதில் எக்ஸை மட்டும் எடுக்கணும், ஒய் மட்டும் எடுக்கணும், இசட் மட்டும் எடுக்கணும். ஒன்றுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது. இப்போ பொதுவாக அங்கே யாராக இருக்காங்க, இது சம்மந்தம் இல்லாமல் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை உள்ள எடுத்து போயிருக்குன்னா ஸ்கொயர்னு வரும் இல்லையா. அதனால் அது எம்மை என்ன பண்ணலாம், வெளியவே வச்சுக்கலாம். உள்ளே எடுத்து பெருக்குனிங்கன்னா இது எம் ஸ்கொயர்னு வரும் சாமி. அப்போ எம் ஸ்கொயர் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஸ்கொயர் பண்ணல. அப்போ எம் ஸ்கொயர் உள்ளே போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் வெளியே வந்துடும். இந்த பெருக்கலானது இதுக்கும் சொந்தம்னு வரும் இல்லையா. அதனால் அந்த எம்மை வெளியே வச்சுக்கலாம். 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஓகே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ எம் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு எம்னுடைய வேல்யூ தான் சரி, எம் இங்கே வச்சுக்கிறேன். ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கலாக இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இந்த பக்கம் போனால் வகுத்தெல்லாம் மாறும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே, அதான் மதிப்புகளை காண்கன்னு சொன்னாங்க. இதுதான். ஸோ ஓரலகு வெக்டர் எனில் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, வேறு ஒன்றும் இல்லை. ஓரலகு வெக்டர் எனில், அவங்க ஓரலகு வெக்டர் ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ எனில் சொல்லிட்டு நான் அந்த கண்டிஷனை எடுத்து நம்ம போட போகிறோம். ஓகே, தேங்க்யூம்மா.